நோக்கறிவு, ஆன்மீகம் மற்றும் ஏற்று பார்த்தோம். இன்றைய பதிவில் அருளுரை ஆனந்த விவரம் தொகுப்பில் அத்வைதம் என்று 19 தலைப்புகள் அவர் பதிவு செய்திருக்கின்றார். அதில் தோராயமாக 8 தலைப்புகளை இங்கு எனக்கு கிடைத்திருக்கின்றது. அதை நான் இங்கு பதிவு செய்கின்றேன். இறைவன் எதிர்கொண்டு அழைப்பான் என்று நம்மை சார்ந்த தகவல்களை அவர் பதிவு செய்கின்றார். இதில் கடல் சமுத்திரமானது எந்த மாற்றம் இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் அது அனைத்து இடங்களிலும் மழையை தருகின்றது காரணமாக இருக்கின்றது. மழை நீர் ஒவ்வொரு இடங்களிலும் சிவப்பாக சிவப்பு நதியாகவும் கருப்பு நதியாகவும் பழுப்பு நதியாகவும் ஓடுகின்றன. அந்த வர்ணங்களும் அது குணங்களை தாமோ குணம், ரஜோகுணம், சாத்விய குணம் என்ற விஷயங்களை தருகின்றது என்றும், கிருஷ்ணா நதி கருப்பு நிறமாக பேர் கொண்டிருப்பதால் அது தாமோ குணம் என்றும், கங்கை நீர் விழுப்பு சாத்வீகம் என்றும், சொர்ணம், லோன் என்ற வார்த்தைகளுடைய நதிகளும் ரஜோகுணத்தை தருவதாகவும் பதிவு செய்து கொண்டே வருகின்றார். அதில் நீரின் அளவு எவ்வாறு ஏறுகின்றது, இறங்குகின்றது. அதே போல் நாம் ஷேர் மார்க்கெட் அப்பொழுது அந்த காலங்களிலேயே அதை அளவீட்டாராயிடும். அளவுக்கு அதிகமானால் அமிர்தம் நஞ்சு என்பதை போல் சில விஷயங்களை நாம் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்ற ஒரு தகவலையும் இங்கு பதிவு செய்கின்றார். பூங்குன்றனார் கூறிய யாதும் ஊரே யாவரும் குயிலி தீதும் என்ற பரவரவாக நாதரும் தங்கிலும் அகற்றோரங்கள் எவ்வாறு மலையில் நீர் வருகின்றதோ அதுபோல் என்ற வாழ்க்கை தத்துவத்தையும் இவர் அவருடைய பார்வையில் இன்று பதிவு செய்திருக்கின்றார். மேலும் சுத்தமான சர்க்கரை என்பதே கசப்புத்தன்மையை தரும் என்ற ஒரு தகவலையும் இங்கு பதிவு செய்திருக்கின்றார். நாம் விவரம் அறிந்தவர்கள் கசப்பு என்பது நம் உடம்புக்கு நல்லது என்று நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆனால் அறியாமையை ஏற்பவர்கள் குழந்தை எவ்வாறு கசப்பை ஒதுக்குகின்றதோ அதைப்போல் வாழ்கின்றார்கள் என்பதையும் ஒரு குருவின் பார்வையாகவும் அவர் இங்கு தந்திருக்கிறார்.